கிராமத்துலலாம் காலையில கோழி கூவி தான் எல்லாரையும் எழுப்புமா. ஆனா எங்க வீட்ல சண்டே வந்தா காலையில கோழி கூவிடுங்க. இன்னைக்கு வந்து கோழி கறி குருமா தான் எங்க வீட்ல. ஆட்டுக்கால் குழம்பு தான் வைக்கலான்னு இருந்தேன். பிளான் மாறிடுச்சு. நான் வந்து என்னோட ஸ்டைல்ல எப்படி வந்து சிக்கன் குருமா பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய், சோம்பு இதெல்லாம் வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மண் சட்டியில சிக்கன் குழம்பு நான் வந்து நல்லெண்ணெய் போட்டு தாங்க பண்ணுவேன். நல்லெண்ணெய், தாளிப்புக்கு சோம்பு போட்டு கடல் பாசி போட்டிருக்கேன். கடல் பாசி வந்து சிக்கன் குழம்புக்கு ஒரு தனி ஸ்மெல் கொடுக்கும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தண்ணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. அப்படியே மூடி குக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா குக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா. நீங்கள் வந்து சில்லி பவுடர் போடுறவங்களா இருந்தால் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் கலந்து போடுங்க. அதோட அரைச்ச விழுதியும் போட்டு தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் மேலாட்டு தூவி இறக்கிடலாம். நான் இந்த மாதிரி தான் குருமா பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.